अगर साल भर मेहनत करे होगे तो एक दिन से फर्क नहीं पड़ेगा। अगर साल भर मेहनत नहीं किए होगे तो भी एक दिन से फर्क नहीं पड़ेगा। तो तुम आगे खेलो। இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அட்வைஸ். என்ன அர்த்தங்கிறத பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ஹிந்தியும் கத்துக்கலாம். அகர் சால் பர் மெஹனத் கரே ஹோகே, ஒருவேளை வருஷம் முழுக்க கடின உழைப்பு போட்டீங்க அப்படின்னா, அகர் அப்படிங்கிறது ஒருவேளை, சால்னா வருஷம், பர்னா நிரம்ப, வருஷம் முழுக்க வருஷம் நிரம்ப, மெஹனத் அப்படிங்கிறது கடின உழைப்பு, கரே ஹோகே செஞ்சிருந்தீங்கன்னா, தோ ஏக் தின் சே ஃபரக் நஹி படேகா. தோ அப்படிங்கிறது அப்படின்னா, இல்லனா அப்போ அப்படின்னு சொல்றது. ஏக் தின் ஒரு நாள், ஏக் தின் சே ஒரு நாள்ல, ஃபரக் நஹி படேகா எந்த ஒரு மாற்றமும் வராது. அதே மாதிரி அகர் சால் பர் மெஹனத் நஹி கியே ஹோகே, ஒருவேளை வருஷம் முழுக்க கடினமா உழைக்கலன்னா, तो भी एक दिन से फर्क नहीं पड़ेगा, அப்பவும் கூட ஒரு நாள்ல எந்த மாற்றமும் இல்ல. சோ வருஷம் முழுக்க படிங்க, ஒரு நாள்ல லாஸ்டா படிச்சு ஒரு மாற்றமும் வரப்போறது இல்ல அப்படிங்கறத தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தலதோனி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஈஸியாவும் டக்குன்னு ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டக்குன்னு ஹிந்தியை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.